வணக்கம் பவித்ரா. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தமிழ்நாடு முழுவதும் நடைபெறுகின்றது. இந்த நிலையில் ராமநாதபுரம் நகராட்சி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வரக்கூடிய மாணவிகள் தற்பொழுது தேர்வுக்கு தயாராகி உள்ளனர். ஏற்கனவே தேர்வை எதிர்கொள்ள தயாரில் சூழ்நிலையில் தற்பொழுது மீண்டும் தங்கள் தோழிகளுடன் இணைந்து படித்து வருகிறார்கள். ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை 82 மையங்களில் 16,038 பேர் தேர்வு எழுதுகின்றார்கள். இதில் 100 பேர் கொண்ட நிலைத்த பறக்கும் படை அமைக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக மாவட்டம் முழுவதும் கண்காணிப்பு பணிகள் தீவிரமாக ஈடுபட உள்ளார்கள். அதேபோல் மாதிரி பள்ளியில் 156 பள்ளிகளை சேர்ந்தவர்கள் தேர்வு எழுதியுள்ளனர். இவர்களில் மாற்றுத்திறனாளிகள் 120 பேர், தனி தேர்வாளர்கள் 488 பேர், மாணவர்கள் 851 பேர், மாணவர்கள் 7,986 பேர் என 16,038 பேர் தேர்வு எழுதுவதை வந்து மாவட்டம் முழுவதும் தீவிர கண்காணிப்பாளர்கள் நடைபெற்று வருகின்றது. சரியாக 9 மணி அளவில் அவர்கள் தேர்வு எழுதக்கூடிய அந்த காம்பவுண்ட் உள்ளே அனுப்பப்படுவார்கள். 9:30 மணிக்கு அவர்கள் எந்த அறையில் தேர்வு எழுதுவார்களோ அந்த அறைக்கு அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டு சரியாக 10 மணிக்கு தேர்வானது துவங்க உள்ளது. இவர்கள் தேர்வு எழுத வரக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் தகுந்த முன்னேற்பாடுகள், அதாவது அடிப்படை கழிப்பறை, குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் இவர்கள் தீவிரமான பரிசோதனைக்கு பின்பு தேர்வு அறைக்கு அனுப்பப்பட உள்ளார்கள். ஏற்கனவே இவர்கள் சிறந்த முறையில் தயாராகி உள்ளதாகவும், ஆனால் முதல் முதலில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதுவதால் சிறிது அச்சம் நிலவுவதாகவும், அந்த மாணவிகளுக்கு ஆசிரியர்கள் அச்சமின்றி தேர்வு எழுத அறிவுறுத்தியுள்ளதாகவும் மாணவிகள் தெரிவித்துள்ளார்கள். பவித்ரா.